வணக்கம். நாம ஆன்மீக துளிகள் சேனல்ல தொடர்ந்து லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அதிரகசியமான நாமங்களையும், அதாவது அம்பிகையினுடைய திருப்பெயர்களையும், அந்த பெயர்களுக்கு உண்டான ரகசியமான அதிசக்தி வாய்ந்த பொருட்களையும், அதாவது அர்த்தங்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இப்ப நாம லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 10வது நாமமான மனோரூபேக்ஷு கோதண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமத்தை பத்தி பார்க்க போறோம். மனோரூபேக்ஷு கோதண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்துல தண்டா அப்படின்னு வரக்கூடிய இடத்துல தேவானது 3வது தேவாகவும், அதன் பிறகு வரக்கூடிய டாவானது 3வது டாவாகவும் இருக்கு. அதனால நாமத்தை சொல்லும் பொழுது மனோ ரூபேக்ஷு கோதண்டாயை நமக அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. வரீங்களா? இப்போ இந்த நாமத்தினுடைய ரகசியமான அர்த்தத்தை பார்க்கலாம். மனம் அப்படின்னு சொன்னானா நம்மளுடைய மனசு. அம்பிகையினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கரும்பானது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டான்னா நம்மளுடைய மனதை குறிக்குது. நல்லா யோசித்து பாருங்க, நம்மளோட மனம் எப்ப பாரு நமக்கு நன்மையை மட்டுமேவா செய்யுது? பல சமயங்கள்ல கண்டதை சிந்தித்து நமக்கு பலவிதமான துன்பங்களை மனதுதான் கொடுக்குது. யாராவது ஒருத்தருக்கு நாம கூப்பிட்டுருப்போம், அவர் அந்த போனை எடுக்கல அப்படின்னா, அவர் ஏன் அந்த போன் எடுக்கல, அவர் இப்படி நினைச்சுக்கிட்டாரா, அவர் அப்படி நினைச்சுக்கிட்டாரா அப்படின்னு பல விதமாக நம்மளோட மனது பல மாதிரி சிந்தனை பண்ணும். ஆனா வாஸ்தவத்துல அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால அவர் போன் எடுத்திருக்க மாட்டார். ஒரு சின்ன விஷயத்துக்கு மனம் எந்த அளவுக்கு யோசித்து, எந்த அளவுக்கு நமக்கு பயத்தை ஏற்படுத்தி, எந்த அளவுக்கு நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகிறது அப்படின்னு நாம கவனிச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில இத போல பலவிதமான மன உளைச்சலை நாமே சம்பந்தம் இல்லாம நமக்கு நாமே ஒரு தண்டனையாக கொடுத்திருக்கோம். இந்த விஷயத்தை தான் நாம ஆங்கிலத்துல ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஆனா மனது தானே கற்பனை பண்ணி கொண்டு தானே அந்த விஷயத்தை உண்டாக்கி தானே பயந்து கொள்ளும். இந்த மன உளைச்சலும் தேவையில்லாம மனது கண்டதை சிந்தித்து கண்ட விதமான துன்பங்களை தனக்கு தானே மனது கொடுத்துக்கிறதுல இருந்தும் ஒரு மனிதன் தப்பிக்கணும் அப்படின்னா, அம்பிகையினுடைய கையில் இருக்கக்கூடிய கோதண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வில்லான கரும்பு வில்லை நாம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில இந்த மனோரூபேக்ஷு கோதண்டாயை நமக அப்படிங்கிற நாமத்தை நாம சொன்னோம் அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி மன தைரியமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு நாம கவனித்தோம் அப்படின்னா, இந்த அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய கரும்பு வில்லினுடைய அதிதேவதையாக, இந்த கரும்பு வில்லிலிருந்து உண்டான தேவதையாக மந்திரினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜஷ்யாமளா என்று சொல்லப்படக்கூடிய தேவியானவள் இருக்காங்க. இந்த ராஜஷ்யாமளா தேவியினுடைய அருளாலதான் காளிதாசர் ஷியாமளா தண்டகத்தை பாடி மகாகவியாக விளங்கினார் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஒரு மனிதனுக்கு அபரிமிதமான ஞானத்தையும் கலைகள்ல ஆழ்ந்த அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக இந்த மந்திரினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜஷ்யாமளா தேவியானவள் இருக்காங்க. இந்த ராஜஷ்யாமளா எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டானா, லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு இடத்துல மந்திரினி ஞஸ்தராஜ்யதூஹு அப்படின்னு ஒரு நாமம் வரும். அதாவது அம்பிகையினுடைய அரசாட்சியாக, அம்பிகையினுடைய அரசாங்கமாக, ராஜாங்கமாக இந்த அண்ட சராச்சரங்களும் இருக்கு இல்லையா, இந்த அண்ட சராச்சரங்களையும் அம்பிகை என்ன பண்ணிட்டா அப்படின்னா ராஜஷ்யாமளா கையில கொடுத்து, அம்மா நீ பாற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அம்பிகை ஆனந்தமாக இருக்காளாம். அந்த வகையில அந்த நாமத்துக்கு மந்திரினி ஞஸ்தராஜ்யதூஹு அப்படின்னா மந்திரினியிடம் விடப்பட்ட ராஜ்யத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில 14 உலகத்தையும் மந்திரினின்னு சொல்லப்படக்கூடிய ராஜஷ்யாமளா கையில அம்பிகை கொடுத்து விட்டு அம்பிகை ஆனந்தமாக இருக்கா அப்படின்னா, இந்த ராஜஷ்யாமளா தேவி ஆனவள் அம்பிகைக்கு சமமானவளாகவும், அம்பிகையினுடைய நம்பிக்கையை பெற்றவளாகவும், அம்பிகையே வடிவானவளாகவும் இருக்கணும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். லலிதா சஹஸ்ரநாமம் முழுக்க நாம பலவிதமான அம்பிகையினுடைய திருவடிவங்களை பார்ப்போம். பார்த்த பிறகு நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படும். இவள் தான், இந்த தேவி தான் அம்பிகையோ, இல்ல இந்த தேவியை விட அந்த தேவி பெரியவளோ இப்படின்னு கண்ட மாதிரி மனதானது சிந்திக்கும். அதற்கு குருநாதரானவர் ஒரு எளிய விளக்கமானவர் சொல்லுவார். ஆறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தண்ணீரானது ஓடுது, கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தண்ணீரானது அலையாக வீசுது. நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரீசர்ல தண்ணீரானது கட்டியாக இருக்கு. ஆனா இப்படி பலவிதமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் வாஸ்தவத்துல தண்ணீர் தான். அந்த வகையில இந்த அம்பிகையானவள் மந்திரினி என்று சொல்லப்படக்கூடிய ரூபத்தில் இருக்கும் போது இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ராஜஷ்யாமளாவாகவும், தன்னுடைய யானைப்படை தலைவியாக அம்பிகை இருக்கும் பொழுது சம்பத்கரியாகவும், தன்னுடைய குதிரைப்படை தலைவியாக இருக்கும் பொழுது அஸ்வாரூடாவாகவும் இருக்காங்க. தண்ணீர் ஓடும் பொழுது எப்படி நதி, கடல்ல வீசினா எப்படி அலை,
அதே போல அதே தண்ணீர் உறைந்து போனா எப்படி ஐஸ் கட்டின்னு நாம சொல்றோமோ, ஒரே அம்பிகை தான் பல விதத்துல நமக்கு காட்சி தராங்க அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில அம்பிகையினுடைய கையில இருக்கக்கூடிய கரும்பு வில்லின் வடிவமாக உலகத்துக்கே அற்புதமான ஞானத்தையும், கலை ஞானத்தையும், உலகத்தையே வசியம் செய்யக்கூடிய சக்தியையும் கொடுக்கக்கூடிய ராஜசியாமளா தேவியானவள் இருக்காங்க. அதனால அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய கரும்பு வில்லை நாம தியானம் செய்தோம் அப்படின்னா அபரிமிதமான ஞானம் ஏற்படுது. அனைவரும் நமக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய தன்மையானது ஏற்படுது. இன்னொரு விஷயம் நாம கவனித்தோம் அப்படின்னா, மூங்கிலானது காய்ந்து போனதாலதான் அதை நாம நாணேற்றி வளைக்கும் போது வளைந்து, அந்த நாணை நாம விட்ட பிறகு அந்த மூங்கிலானது நேராக நிற்பதனாலதான் அந்த மூங்கில்ல நாம தொடுத்த அம்பானது நேரா போகுது. ஆனா அம்பிகை கையில இருக்கக்கூடிய கரும்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அடி முதல் நுனி வரை, அதாவது முழுக்க முழுக்க ஈரப்பசையோட இருக்கு. அதனால அந்த கரும்பானது வளையாது. ஆனா வளையாத கரும்பு வில்லையே வளைத்து அதில் பானம் தொடுத்து பண்டாசுரன்னு சொல்லப்படக்கூடிய பெரிய அரக்கனை அம்பிகை ஜெயிச்சிருக்கா அப்படின்னா, அந்த அம்பிகைக்கு இயலாத காரியமானது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அவளன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற விஷயத்த அவ கையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது கரும்பை கொண்டு பானமே தொடுக்க முடியாது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த கரும்பை கொண்டு யுத்தம் செய்து ஒரு அரக்கனை கொன்னு இருக்கா அம்பாள் அப்படின்னா அவளால முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதே போல அந்த மனம் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கரும்பை கையிலுடைய அம்பிகையை நாம தியானம் செய்தோம் அப்படின்னா நம்ம மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியானதும் நமக்கு ஏற்படுது. அதனால இந்த நாமத்தை சொல்லி நாம அம்பிகையை வழிபடும் பொழுது உலகமே நமக்கு வசப்பட்டு நிற்குது. ஆழ்ந்த கலைஞானமானது ஏற்படுது. ராஜசியாமளா தேவியினுடைய அருளானது ஏற்படுது. மனமானது கட்டுப்படுது. மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளானது நீங்குது. இப்படி இந்த நாமத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நாம பார்க்கணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாமத்தை சொல்லி நாமும் அம்பிகையை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை அடையலாம்.